வணக்கம் பொடி தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க போகிறோம். எல்லாருமே ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டடி பிளான் வந்து நம்ம 50 டேஸ்க்கு வந்து கொண்டு போகிற மாதிரி நம்ம ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 50 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 25 டேஸில் ஒரு 60% கவர் ஆகிற மாதிரியும், அடுத்த 25 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% கவர் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ளஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்லேயுமே அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன வேலை கொண்டு போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இதெல்லாம் படித்தா இத்தனை மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானில் வந்து போட்டிருப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்டடி பிளான் 50 நாளில் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 90 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் அதுக்கான இதுதான் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? அதில் வந்து இப்போ நம்ம வந்து அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் ஒரு 57 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 57 கேள்வி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அறநூல்கள். ஏன்னா 2லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்க அறநூல்கள்ங்கிற தலைப்பு. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கொஷின்னா அப்போ நீங்கள் இன்னும் மிச்சம் வந்து 50 நாள் அப்புறம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வந்து இந்த 57 கேள்வியை நான் ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவராலாக எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 4க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. அது அப்டேட்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கலந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகேங்களா? இந்த கேள்வியில் இப்படி படிச்சிங்களா அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த அறநூல்களுக்கு ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சப்போஸ் நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு மார்க்கை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராமில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் 2மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையுமே அதில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது ஃப்ரெஷ்ஷர்ஸ் இருந்தீங்கன்னா. இது வரைக்கும் படிக்காதவங்க, இப்போ தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலுமே இந்த ஸ்டடி பிளான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து மேக்ஸ்க்கு சார் லைவ் எடுக்கிறாங்க, தமிழுக்கு இதை கொண்டு போங்க, ஜிஎஸ்க்கு வந்து நம்ம அப்டேட் ஊடால பண்ணுவோம். சரிங்களா? ஏன் இன்னும் அது கொண்டு போக முடியல அப்படின்னா, அதுக்கான அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எதையுமே நம்ம ப்ரூஃபோடு தான் நம்ம காமிப்போம். சும்மா ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட முடியாது. அப்போனா நீங்கள் நாளைக்கு கொஷின் கேட்பீங்களா, நீங்கள் சொன்னது ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சரிங்களா? எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ அறநூல்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூல்களில் என்னென்ன தலைப்புகள் யூனிட் 7ல் இருக்குது அப்படின்னா, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 தலைப்புகள் இருக்குது. இந்த 9 தலைப்புகளில் மினிமம் 2லேருந்து 3 கொஷின் வருது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் நம்ம இந்த கொஷின் டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கிளாஸுக்கான வீடியோ வந்து இருக்குது, அதையுமே ஃபுல் கிளாஸ் பார்த்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நூல் அப்படின்னா, சிறுவஞ்ச மூலத்தில் வந்து பொருத்தமான விடையை வந்து தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் காரியாசன். இப்போ சிறுவஞ்ச மூலம்னா உங்களுக்கு என்ன வரணும், டக்குன்னு காரியாசன் அப்படிங்கிற நபர் தான் வரணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் வரணும், பஞ்சம்னாலே என்னது, 5ன்னு அர்த்தம். சரிங்களா? மூலம்னா வேர்கள். அப்போ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம். சிறுபஞ்ச மூலம்னா என்ன, பஞ்சம்னாலே 5 தான், 5 வேர்கள் கொண்டது. அதுக்கப்புறம் அதோட நூல்கள், அந்த 5 வேர்களோட பெயர்கள் கேட்டு பொருந்தாததை கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இதில் வரலாம். சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து இது டைரெக்டாக கேட்டாங்க. ஏன் அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சியில் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின். அதில் வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு குரூப் 4 குரூப் 2க்குலாம் வந்து லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் அதிகம்னால கொஷினோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி கொஷின் கஷ்டம்னு இருக்கக்கூடாது,
கரெக்டாக வந்து நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப்ல கேட்டாலும் நம்ம வந்து படிக்கிறது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் எப்படினாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஸ்டாண்டர்டாக இருந்துட்டோம்னாலே எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம அடிக்கிற மனநிலையில் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்களா? அடுத்து செகண்ட் பாருங்கள். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர். இது வந்து மதுரை கூடலூர் கிழார். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நான் ஆசிரியர் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாடல் வரி இருக்குது 7th புக்கில். ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரியை ஒவ்வொரு வரியும் கொடுத்து அதை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சிங்கிறது எந்த துறை, அதாவது புறத்திணையில், அது வந்து ஒரு புறத்திணை தானே. காஞ்சிங்கிறது ஒரு புறத்திணையில் வரக்கூடியதான். அந்த மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார் இதோட ஆசிரியர். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள். நான்மணி கடிகை. இது ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான்மணி கடிகையோட ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் கொஞ்சோண்டி தான் இருக்கும். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. விளம்பி நாகனார் தான் அவரோட ஃபுல் பெயர். ஆனால் விளம்பிங்கிறது ஊர் பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாகனார் தான் என்னது இயற்பெயர் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. கடிகைனா என்னது? கடிகைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடிகைனா என்ன? நான்மணி கடிகையில் கடிகை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள். ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள். அதாவது ஏலாதினாலே உங்களுக்கு என்ன வரணும்? ஏலம், ஏழுன்னு வந்துடக்கூடாது. ஏலாதினாலே 6, 7க்கு முன்னாடி. ஓகேங்களா? ஏலக்காய் முதலான ஒரு மொத்தம் 6 பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுநாகவற்பூ. இதில் வந்து கண்டங்கத்திரிங்கிறது எதையோட நூல், கண்டங்கத்திரிங்கிறது எந்த வேரோட வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? 3வது மட்டும்தான் தவறு, மித்த எல்லாமே கரெக்டு தான். ஓகே, அப்போ வந்து கண்டங்கத்திரி எதுக்குரியதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள். பாடல் வரி கேட்டிருக்காங்க. திரிகடுகம் எடுத்துக்கிட்டாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலாதின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 6ன்னு ஞாபகம் வரணும். அதே மாதிரி திரிகடுகம்னு எடுத்துக்கிட்டால் 3ன்னு ஞாபகம் வரணும். சரிங்களா? ஏன்னா திரிகடுகம், திரினாலே என்னது 3. அதே மாதிரி பஞ்சமூலம்னா 5 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரி கேட்டிருக்காங்க. திரிகடுகமில் பாடல் வரி கேட்டிருக்காங்க. சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிற மாதிரி இம்மூன்று, இம்மூவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வந்தால் திரிகடுகம். இது தூற்றின் கண் தூவிய வித்து. இது வந்து திரிகடுகம். 3 பாடல் வரி இருக்கும். அதனால் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? திரிகடுகம். அடுத்து மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை. அதாவது மனைக்கு மடவார். இது வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை தான். நான்மணி கடிகையில் பாடல் வரி வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 2 கொஷின். ஓகேங்களா? இது வந்து குரூப் 2 கொஷின் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடவார்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்மணி கடிகை. ஓகேங்களா? 6வதுக்கு நான்மணி கடிகை. அதுக்கப்புறம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? முதுமொழி காஞ்சியோட பாடல். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரியும் வந்து இந்த பாடல் வரியை கொடுத்து கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஏன்னா அது குரூப் 2னால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். குரூப் 2க்கு பாடல் வரியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கணும். ஏன்னா பாடல் வரி தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா தரம் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரம்ங்கிறது 10th. ஓகேங்களா? குரூப் 4. அதே இது குரூப் 2னா என்னது? டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போனா அவங்க பாடல் வரி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல்வெளி அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை தரம் பிரித்து படிக்கிறதுல தான் மார்க் ஸ்கோரிங் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிலாம் என்ன பண்ணுவோம்? ஏலக்காய் வந்து போடுவோம். அப்போ தான் ஸ்பைசஸ்லாம் நிறையா போட்டு தான் நம்ம சமைப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலாதியில் என்ன சொல்கிறாங்க? ஏலக்காய் போட்டு கொன்று சமைக்கக்கூடாது, கொல்லாமை அப்படிங்கிறதுல அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லாமைங்கிறத உரிய கருத்து, சமணத்திற்கேங்கிறது. சரி, இப்போ அடுத்து வந்து பார்ப்போம். இதில் வந்து ஏலாதியோட ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். சரிங்களா? கனிமேதாவியார் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதையும் அதுக்கப்புறம் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை எந்நாடு
வேட்டுநாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வேவை பாருங்கள் எந்த மாதிரி டைப் கேட்குறாங்க. இன எழுத்தை வந்து ஜாயின் பண்ணி கேட்டிருக்காங்க. வேண்டுவதுங்கிறது இட்டு இன்னும் இன எழுத்து. ஓகேங்களா, பழமொழி 400லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற தொடர் எதில் வந்து வந்திருக்கு? மூதுரை. சரிங்களா, மூதுரையை எழுதினவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூதுரையை எழுதினது ஔவையார். அதோட மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது எல்லா ஆன்சரையும் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது எந்த நூல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதில் பேர்லேயே 400 பழமொழி 400. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க? 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 400 பாடல்களை உடையது. ஒவ்வொரு இடத்துலையுமே 4 அடி இருக்கும். ஆசிரியர் வந்து 3 நாள். இன்னொரு கொஷின் வந்து நான் கேட்குறேன். அதாவது இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னா பழமொழி 400லே என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்னா வரலாற்று, அதாவது மன்னர்களோட வரலாறுகளை வந்து மிகுதியாக கூறும் நூல் தான் என்னது? பழமொழி 400. அதாவது நிறைய வரலாற்று செய்திகளை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா பழமொழியில் தான் அதே மாதிரி தொல்காப்பியர் வந்து பழமொழியை என்ன பேரில் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா, திருக்குறள் போற்றே முப்பால் பகுப்பு. திருக்குறள்னாலே என்னது? திருக்குறள் போலே முப்பால்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நாலடியார் தான். அறம் பொருள் இன்பம்ங்கிற மாதிரி 3 பொருள் இருக்குது. நாலடியார் தான் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நாலடியார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன இருக்குது இங்கே வந்து திருக்குறள். இன்னொன்று வந்து நாலடியாரை வந்து எப்படிலாம் என்னென்ன பேர்கள்? வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இதை சொல்கிறாங்க. சரிங்களா, 4 400 இதெல்லாம் அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடியது இந்த ஏரியா. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள 2 நூல்கள் திரிகடுகம் ஏலாதி. இதெல்லாம் டைரெக்டாக கொஷின் தான். வேளாண் வேதம் இந்த சொன்னேன்ல, வேளாண் வேதம் இனம் அழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார். அடுத்து சிறுவஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடல்லையுமே பஞ்சம்னாலே 5 தான். ஓகேங்களா, 15வது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. திரிகடுகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடணும்? திரிகடுகம் வந்துட்டாலே ஒவ்வொரு பாடல்லையுமே 3ன்னு வந்துடணும். ஓகேங்களா, அடுத்து ஏலாதியோட நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். அதான் இன்னொரு நூல் வந்து 2 நூல் வந்து அவர் படிச்சிருப்பார். அந்த 2 நூலையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அடுத்து மணிமொழி கோவை என அடைமொழியால், அதாவது மணிமொழி கோவைங்கிற ஒரு அடைமொழி வச்சு நூல்கள் என்னென்ன நூல்கள்னால் நான்மணிக்கடிகை, ஆசார கோவை, முதுமொழி காட்சி, இதெல்லாம் மணிமொழி கோவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவப்பழம் மாதிரி. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஔவையாரோட நூல்கள். ஔவையாரோட நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும் அப்படின்னா ஔவையாரோட நூல்கள் ஞானக்குறள். வேறு என்னென்னலாம் ஔவையாரோட நூல்கள் இருக்குது? இது வந்து சமய நூல். முக்கியமாக என்னது? இந்த ஞானக்குறள்ங்கிறது ஒரு சமய நூல். சரிங்களா, இது வந்து அடுத்து விநாயகர் அகவல். அது யாரோட நூல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விநாயகர் அகவல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல். இது வந்து புக்கில் இருக்காது. நான் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. விநாயகர் அகவல் இது வந்து யாரோட நூல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேங்களா, தெரியலன்னா நான் அடுத்து சொல்கிறேன். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். பூதம் இனிப்பாக இருக்கும். 11னா 18. ஓகேங்களா, அடுத்து முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா அறவுரை கோவைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆத்திச்சூடிக்கே முன்னாடி வந்த நூல் அப்படிம்பாங்க. இப்போ ஆத்திச்சூடி வந்துச்சு, ஆத்திச்சூடியில் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி இது ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, ஆமாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் சிறப்புடையன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா டேட்டா புக்கில் இருக்காது. ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் எது அப்படின்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா, முதுமொழி காஞ்சிங்கிறது முதுமொழினாலே பழமையானது தானே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து மூதுரையோட பாடல்கள் மொத்தம் எத்தனைங்கிறத சொல்லுங்கள். மூதுரையோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத பாடல்கள் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து 24 பெருமுத்திரையார்களோட செய்திகள் வந்து நாலடியால் தான் அதிகமாக இருக்கும்.
அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. நற்றிணை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு, ஏலாதி. இதில் வந்து ஏலாதி தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? மித்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு 8 தொகை அந்த இதுலேருந்து வருது. ஏலாதி மட்டும்தான் என்னது 11 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து அறவுரை கோவைன்னு அழைப்பாங்க. ஆத்திச்சூடியின் முன்னோடி நூலுன்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சியை. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அப்புறம் காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மகளிர் வந்து இடையணி, அதாவது மகளிர் வந்து அதுவுமே ஒரு அணிகலன் பேஸ்டு தான். சரிங்களா? முதுமொழிங்கிறது மூத்தோர் கூறுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காஞ்சிங்கிறது ஒரு அணிகலன் சொல்லுவாங்க. காஞ்சிங்கிறதும் ஒரு இடையில மகளிர்கள் வந்து இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன், இடையணி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அருமோ நக்கிற்று என்று கடல். இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி தான். அது பார்த்தனையுமே உங்களுக்கே தெரியும், பழமொழி அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்குது. பழமொழியில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வட்டம் நம்ம புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40. பார்த்தனையுமே தெரியுது, இனியவை 40. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இதில் வந்து ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுவஞ்ச மூலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஆசாரக்கோவைங்கிறது எக்ஸ்ட்ரா. இதில் வந்து ஒழுக்கம் சார்ந்த நூல். மொத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. ஆசாரக்கோவையோட நூலின் ஆசிரியர் யார், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது நம்ம புக்கில் கிடையாது. இது ஆசாரக்கோவைங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் தலைப்பு கிடையாது, இதனால் பேர் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது என்னது பழமொழி 400ல் வருது. சரிங்களா? இதோட பொருள் என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இதோட பொருள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து அது என்ன இது அப்படி எதுக்காண்டி அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சிறுவஞ்ச மூலத்தோட பஞ்ச மூலம் அப்படின்னா 5 வேர்கள். மூலம்னா வேறு, பஞ்சம்னா 5. அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல் முதுமொழி காஞ்சி. பார்த்தனையுமே தெரிஞ்சிடும் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. முதுமொழி காஞ்சியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க? முதுமொழி காஞ்சியில் கூடலூர் கிழார் இருக்காங்களா, அவங்க சங்க காலத்துக்கு முன்னாடியா பின்னா? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இதில் 4ம் 2ம்னாலே 4ங்கிறது நாலடியார், 2னா திருக்குறள். சரிங்களா? இதுதான் நாலடியாரோடது. ஓகேங்களா? இது வந்து நூல்கள் 2 நூல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து திரிகடுகம் என்று திரிகடுகம் ஆசிரியர் வந்து நல்லாதனார். நல்லாதனார் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்? பர்டிகுலராக ஒரு ஊர் இருக்கும்ல, அது எந்த ஊரை சார்ந்தவர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சிறுவஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியரோட சமயம் பஞ்சமூலம்ங்கிறதோட ஆசிரியர் வந்து அவர் வந்து பஞ்சம்னாலே 5 தான். இதை எப்படி ஆகுச்சுக்கலன்னா, நீங்கள் இந்த குழப்பம் பஞ்சம்னாலே 5 தான். நான் கொஞ்சம் கடைசியாக வந்து ஒன்றா சொல்கிறேன். பஞ்சம்னாலே 5 தான். 5னா எப்படி உட்காந்துருப்பாரு? சமமாக தான் இருக்கும். நெத்தலும் குத்தலும் அப்போ சமண சமயம். ஓகேங்களா? திரிகடுகம் பற்றிய கூற்றுகள் சொல்கிறாங்க. திரிகடுகம் 102 பாடல்களை கொண்டதான். திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனாராம். திரிகடுகம் அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் மருந்து பேர். ஓகே, இது எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டு. திரிகடுகமோட நூல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 தான். சரிங்களா? 100. திரிகடுகம்ங்கிறது 100. இதில் திரிங்கிறது 3 அர்த்தம். கடுகுனா என்னது? கடுகம்னா காரம்னு அர்த்தம். சரிங்களா? காரசாரமாக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மாலை அப்படிங்கிற சொற்றொடர் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரிங்களா? இதில் எல்லாமே மூன்னு வரணும். சரிங்களா? ஏன்னா குழப்பிடும். அந்த வரிசையிலே வரணும், பவளம் மட்டும். சரிங்களா? இப்போ இம்மு வரிசையில் வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரிங்களா? ஏன்னா மற்றெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து சிறுவஞ்ச மூலத்தோட கடவுள் வாழ்த்தையோட சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள்? 97. ஓகேங்களா? சிறுவஞ்ச மூலத்தோட பாடல்கள் வந்து 97. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ ஏழாவதுன்னு எடுத்துக்கிட்டால் 81 இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். பழமொழி 400னா 34 அதிகாரங்கள் இருக்கும். இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். மூதுரைனா 31 இருக்கும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி பற்றிய குறிப்புகள் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலாதிங்கிறது தற்பாயிரம் சிறப்பு பாயிரம் சொல்லிட்டு பாயிரத்தை பிரித்து 100 செய்யுட்கள் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏலாதியில் 100 செய்யுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 6 கருத்துக்களை உடைய அரை இலக்கியம் ஏலாதி, கரெக்டு. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்றாங்க, கரெக்டு. ஓகே, அதுபோல் ஒவ்வொரு இதுலேயுமே 8 கருத்துக்கள்னு சொல்கிறாங்க, தவறானது. செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் தவறானது. ஏன் அப்படின்னா செகண்ட் ஏன் தப்பு அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க, ஏழாவதில் மொத்தம் 81 தான் வரும். 7க்கு அடுத்து 81, சரிங்களா. அதே மாதிரி 7க்கு முன்னாடி 6 கருத்து, அப்போ 2 3 தவறு. வேளாண் வேதம், இது அடிக்கடி கேட்குறாங்களா. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார், நாலடி 400, குட்டி தொல்காப்பியம், குட்டி திருக்குறள், இந்த மாதிரி நிறைய இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துண்டு என்று அழைக்கப்படும் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுனா நான்மணி கடிகை. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரால் நட்பு பாராட்டப்பெற்றவர். ஔவையாரால் நட்பு பாராட்டப்பெற்றவர் யார் அப்படின்னா அதியமான் தான். ஓகேங்களா. அவரோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஔவையார் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈரத்திலும் வீரத்திலும், சரிங்களா, இறக்கத்துலேயும் சரி வீரத்துலேயும் சரி உனக்கு இணை சொல்ல யாருண்டு, யார் யாரிடம் கூறுவதுன்னா ஔவையார் வந்து அதியமான்கிட்ட கூறுவாங்க. இப்போ நான் எக்ஸாக்டாக கொஞ்சம் ஔவையாரை பற்றி நூல்கள் புக்கில் இல்லாத நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா குழப்பம். அதை நீங்கள் கடைசியை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நோட்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் சரி, அதை மட்டும் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. அது புக்கில் இருக்காது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது பற்றி பார்த்திங்கன்னா மூதுரை. ஓகேங்களா. மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்து நாலடியார்னா சமண முனிவர்களால் எழுதுனது. நாலடியார், 4 அடி 400. வேளாண் வேதம்னாலும் 4 அடியார் தான். 4 அடியார் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொஷின். ஓகேங்களா. விளம்பி என்பதன் ஊர் பெயர். நாகனார்னா இயற்பெயர். செரு அடுதோள் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நல்லாதனார். ஏன் அவர் அப்படி அழைக்கிறாங்க? அவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்றது காரணத்துக்காக தான் செரு அடுதோள்னு அழைக்கிறாங்க. அடுத்து 50வது கொஷின் பாருங்கள். 3 கருத்துக்களை 3 மருந்து பொருட்களை போல் உணர்த்தும். 3 3 3 இம்மூன்று இம்மூவர் இம்மூவர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. எப்படி இன்னா இனியது இனியது இன்னா அப்படிலாம் வந்தால் இன்னா 40 இனியது இனியவை 40ஓ அதே மாதிரி 3 இம்மூவர் அப்படின்னு வந்தால் எனது திரிக்கடுகம். அடுத்து நல்லந்துவனார் நெய்தல் களியில் மொத்தம் 33 பாடல்களை பாடியிருப்பார். இது நோட் பண்ண வேண்டிய டேட்டா தான். 5 சிறிய வேர்களை கொண்ட நூல் எது? சிறுவஞ்ச மூலம். அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது வேர்கள். ஓகேங்களா. அடுத்து 97 வெண்பாக்களும் மனிதன் 97 நாளே நம்மளுக்கு சிறுபஞ்ச மூலம் தான். மனநோயை போக்கும் கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். கனிமேதாவியார் எந்த சமயத்தை? கனினாலே சமணம், சரிங்களா. கனி சமணம். ஏலாதி 81 நூல்கள் நம்ம சொன்னோம்ல, 81ன்னு. இன்னா 40ஓட நூலின் ஆசிரியர் கபிலர். இனியவை 40னா பூதஞ்சேந்தனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொஷின் அப்படின்னா ஆசாரக்கோவையோட நூலின் ஆசிரியர் கேட்டிருந்தேன், அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எப்படி ஔவையாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, ஔவையாரோட நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொன்றைவேந்தன், நல்வழி, அதுக்கப்புறம் ஞானக்குரல், அசதிக்கோவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஔவை குரல், விநாயகர் அகவல், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஔவையாரோட நூல்கள். இதெல்லாம் கொடுத்து கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஔவையார் பாடல்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நூல் பேரை கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம புக்கில் உள்ள டேட்டாவில் ஔவையார் பாடல்கள் என்னென்ன இருக்குன்னா அந்த கல்விக்கு எல்லை இல்லை, சரிங்களா, அதில் மூதுரை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கற்றது கைமண் அளவு அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அந்த பாடலுமே அது ஔவையாரோட தானே, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது பழைய புக்கில் புது புக்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அந்த மாதிரி பாடல் ஆரம்பிக்கும், சரிங்களா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரோட பாடல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரில் புறநானூரில் இருக்கிற ஒரு பாடல். ஓகேங்களா. அது நிலத்தை பற்றி ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க, நிலம். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தகவல் இந்த இதில் பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து எப்படிலாம் அடுத்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கோம். அப்போ வந்து இதில் மொத்தம் 57 கொஷின் இருக்குது. மினிமம் ஒரு 60 கொஷின்ஸ்க்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இந்த 60 கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை எடுத்துக்கிட்டு இந்த இதை இன்றைக்கி முடிச்சிடணும். இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 26ஆம் தேதி ஸ்டடி பிளான் ரெடி ஆயிடுச்சு. இன்னையிலேருந்தால் டே 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 நம்ம இன்றைக்கி தான் அறநூல்கள் முடிச்சுக்கணும்.
என்னதான் சொல்கிறதே சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க. 50 இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் 100 கேள்வி 100 யாராலுமே அடிக்க முடியாது. மொதல் 50% 60% ஈஸியாக இருக்கும். 60 கேள்வி 70 கேள்வி புக்கில் தான் வரும். அடுத்து ஒரு 30 கேள்வி 40 கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கிறத படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கிறத படிப்பாங்க. ஆனால் அப்படி படிக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு வே. வந்து ஈஸியான இருக்கிறத ஸ்கோரிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஏன்னா அப்போ வந்து கடை நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். முடிச்சிட்டோம்னு. நீங்கள் முதல்ல கஷ்டமாக தான் எடுத்திங்கன்னா என்னடா இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்கி அப்படின்ற மாதிரி ஈஸியாக இருக்கிறதையும் படிக்காமல் விட்டுருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான இருக்கிறத டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க, கூடவே வாங்க. ஓகேங்களா? இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் அறநூல்களுக்கான வீடியோவும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்குறேன். டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு எனக்கு மார்க் சொல்லணும். இப்போ நான் கொஸ்டின் வந்து கேட்டதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? தெரியலனா விட்டுருங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப கம்பல் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து அதில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் தமிழில் வந்து இந்த குரூப் 2 வந்து இந்த பிளானை வச்சு கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியர் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து குரூப் 4க்கும் தான் இந்த தலைப்பு முக்கியம். ரெண்டுத்துக்குமே ஒரே தான். அப்படி தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். ஸ்டடி பிளான் டவுன்லோட் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப்லையுமே இருக்குது. ஓகேங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. அடுத்தடுத்து நம்ம டெய்லி கொண்டு போவோம். நம்ம பிளான் வந்து கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கோம். கூடவே வந்தால் மட்டும் போதும். சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.